வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல சொல்லப்படும் அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. உங்களை முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ இது கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம நீங்க எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு லார்ஜ் டீல் நடந்திருக்கு. 67 லட்சம் ஷேர்ஸும் 0.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதோட மதிப்பு 913 கோடி. பந்தன் பேங்க் இன்னைக்கு 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, ஜூலை 9 இந்த கம்பெனியோட சிஇஓ பதவிக்காலம் முடியுது. இன்னைக்கு வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. வோல்டாஸ் இன்னைக்கு ஒரு புது சாதனையா படைச்சிருக்கு. எந்த கம்பெனியும் எந்த நிதியாண்டுலயும் சேல் பண்ணாத அளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க. 2 மில்லியன் ஏசி யூனிட்ஸை சேல் பண்ணிருக்காங்க. அதோட ரியாக்ஷனா இன்னைக்கு 52 வீக் ஹையே இன்னைக்கு தொட்டிருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க ஹரியானால புது ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. கடந்த 3 நாள்ல 3000 கோடி லாபம் ஈட்டியிருக்காங்க. அதானி டோட்டல் கேஸ் இவங்களோட மற்றொரு நிறுவனம் தான். அதானி டோட்டல் எனர்ஜி மொபிலிட்டியும் எம்ஜி மோட்டார் இந்தியாவும் இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து இந்தியால சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்காண்டி புதுசா கையெழுத்து இட்டிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 12% உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, ஹுண்டாயும் கியாவும் எக்ஸைடோட பார்ட்னர்ஷிப்புல வராங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரியை உற்பத்தி செய்ய போறாங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் இன்னைக்கு 9% அதிகமா இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இன்ட்ரியம் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஏப்ரல் 12 அறிவிக்க போறாங்க. இன்னைக்கு அதிகரிச்சதுக்கு இது ஒரு காரணமா கூட இருக்கலாம். வேதாந்தாவோட ஸ்டேக்ஸை பல ஃபாரின் இன்வெஸ்டரும் டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் சேர்ந்து உயர்த்திருக்காங்க. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டும் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டும் கடந்த 4 மாசத்துல ஸ்டேக்ஸை உயர்த்திருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டுக்கு யூஎஸ் நேவிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஜனவரி மாசமும் யூரோப்பியன் கிளைண்ட்ல ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இதுதான் மார்க்கெட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ.